புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டதா என்பதை சட்டப்பேரவை உறுதிமொழி குழு ஆய்வு செய்தது. திட்டங்கள் நிறைவேற்றப்படும் இடங்களுக்கும் உறுதிமொழி குழு நேரில் சென்று ஆய்வு செய்தது. புதுச்சேரி அரசு நடப்பு கல்வியாண்டு முதல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. பாடத்திட்டங்கள் ஆங்கிலத்தில் இருப்பதால் இக்கல்வி முறையால் தாய்மொழிக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறி பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கண்களில் துணியை கட்டி காங்கிரஸ் தொண்டர்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாஞ்சி மணியாச்சியில் சுதந்திர போராட்ட தியாகி வாஞ்சிநாதனின் நினைவாக ஸ்தூபி அமைக்க ரயில்வே நிர்வாகம் மறுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு நிர்ணயித்த கூலி உயர்வை உற்பத்தியாளர்கள் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் நெசவு தொழிலாளர்கள் மனு அளித்துள்ளனர். தமிழக அரசிடம் 27% அளவுக்கு கூலியை உயர்த்துவதாக ஒப்புக்கொண்ட உற்பத்தியாளர்கள் அதை வழங்க மறுப்பதாக இவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்துக்களின் புனித தீவான ராமேஸ்வரத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் மதுபான கடை அகற்றப்படாததால் புனித தலத்திற்கு வரும் பக்தர்கள் முகம் சுழிக்கும் சூழல் நிலவுகிறது. 24 மணி நேரமும் மதுபானம் விற்பனை நடப்பதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே மதுபான கடையை உடனடியாக அகற்றுமாறு ராமேஸ்வரம் பக்தர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தோட்டாங்குளம் பகுதியைச் சேர்ந்த சின்னம்மாள் என்பவர் ஏழ்மை காரணமாக தமது மகனை அதே ஊரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரிடம் ஒப்படைத்து சென்றுள்ளார். தற்போது 7 வயதாகும் அச்சிறுவன் அடிமை போல நடத்தப்படுவதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர்கள் சிறுவனை மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே நடைபெற்ற விபத்தில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த வழக்கில் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளி உயிரிழந்ததற்கு ஓட்டுநரின் கவனக்குறைவே காரணம் என கூறி போடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் திருவாரூர் மாவட்டத்தில் ஆற்றுப்பாசனம் மூலம் நடைபெறும் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. வலங்கை, மான், குடவாசல் உள்ளிட்ட இடங்களில் கிணற்று நீர்ப்பாசனம் மூலம் விவசாயிகள் குறுவை சாகுபடியை துவக்கியுள்ளனர். கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற சிறுவன் இரும்பு கம்பி மூலமாக நாகப்பழம் பறித்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தான். பேரனை காப்பாற்ற முயன்ற அவனது பாட்டி சந்திராவும் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே வயல் பகுதியில் மர்ம நபர்கள் வைத்த தீ வேகமாக பரவியதால் 25 குடிசைகள் எரிந்து சாம்பலாயின. வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீ வைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என கண்டுபிடிக்க தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அருகே உள்ள மீனாட்சிபுரம் என்ற கிராமத்தில் உள்ள முந்திரி ஏற்றுமதி நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து நிகழ்ந்தது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து போராடியும் சேதத்தை தடுக்க முடியவில்லை. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சரக்குகள் தீயிலிருந்து சாம்பலாயின. நாகை மாவட்டம் நாகூரில் 53வது தென்னிந்திய எழுவர் கால்பந்தாட்ட தொடர் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் SMRC கொல்லம்கோடு தமிழ்நாடு அணி சூப்பர் ஸ்டுடியோ மலப்புரம் கேரள அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. மற்றொரு போட்டியில் EP தெரசா கன்னியாகுமரி அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் நாகூர் கவுதியா அணி வென்றது.